அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர் ஆணையாளர் போராட்டத்தில் மக்கள். இலங்கை செல்லும் ஆஸ்திரேலியர்களுக்கு ஓர் அறிவிப்பு. செம்மணி போராட்ட களத்திற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன் உள்ளிட்ட குழுவினருக்கு நேர்ந்த கதை. தலைக்கவசத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர். மித்தேனியாவில் துப்பாக்கிச் சூடு, 2 பலி. ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட 3 கைது. மோதிவிட்டு தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் போலீசார் வலைவீச்சு. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டை வந்தடைய உள்ள தொன்கணக்கான உரம். யாழில் தீ விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உயர் ஆணையாளரின் திருகோணமலை விஜயத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் திருகோணமலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையினை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது கவன ஈர்ப்பில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். அதேவேளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் ஊடக பேச்சாளர் ஜெரமி லாரன்ஸ் ஆணையாளரின் இலங்கை வருகை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு செல்லும் தமது நாட்டவர்களை அதிக எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு ஆஸ்திரேலியா அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனை ஆஸ்திரேலியா வெளியிட்டுள்ளது. இதன்படி இலங்கைக்கான பயண ஆலோசனையை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அதிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. பொது ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக இலங்கையில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இலங்கைக்குள் நுழைய ஆஸ்திரேலியர்களுக்கு மின்னணு பயண அங்கீகாரம் வடிவில் விசா தேவைப்படும் என்று அந்த ஆலோசனை கூறுகிறது. கொழும்பின் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்று சேரும் போது இந்த மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவதற்கு குறைந்த வசதிகளே இருப்பதால் பயணம் செய்வதற்கு முன்னதாகவே அதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி போராட்டத்துக்கு வந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. செம்மணி போராட்ட களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என கூறியே அமைச்சர் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அமைச்சர் சந்திரசேகருடன் இருந்த தேசிய மக்கள் சக்தியினரும் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை போராட்ட களத்துக்கு வருகை தந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானமும் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் போராட்ட களத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளனர். செம்மணி போராட்ட களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்து பொதுமக்கள் சீற்றமடைந்து கொந்தளித்து அந்த இடத்தில் இருந்து சாணக்கியன் உள்ளிட்டோரை வெளியில் செல்லுமாறு கோரி முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து போராட்ட களத்திலிருந்து சாணக்கியன் உள்ளிட்டோர் சிலரும் வெளியேறி சென்றுள்ள காணொலிகளும் வெளியாகியுள்ளன. புலன்சிங்கள கல்வத்துர பகுதியில் பாதுகாப்பு தலைக்கவசத்தால் தாக்கப்பட்ட இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 நபர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான நபர் ஹொரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் மீண்டும் ஹொரணி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் புலன்சிங்கள கல்வதுர பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஆவார். தாக்குதல் தொடர்பாக 23 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மித்தனிய தொரகுலாய பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 25 மற்றும் 30 வயதுக்கு இடைப்பட்ட 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை. மித்தனிய போலீசாருடன் இணைந்து 3 விசேட விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீண்ட காலமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த மூவர் சாகாமம் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அம்பாறை மாவட்டம் நீந்தவோர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டப்பள்ளம் பிரதேசத்தில் நீண்ட நாட்களாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட இளம்பெண் தொடர்பில் சாகமம் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய விசேட அதிரடிப்படையினருடன் நீந்தவூர் போலீஸ் நிலைய போலீசாரும் இணைந்து நேற்று மாலை நடத்தப்பட்ட சோதனையின் போதே இந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு தொகுதி ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்கள் சமாந்திர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் நூரெலியா பிரதான வீதியில் உள்ள நானுஓயா சுரங்கப்பாதையில் குடிபோதையில் பயணியொருவரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்ய நானுஓயா காவல்துறையினர் பல துறைகள் மூலம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நானுஓயா நகரத்துக்கு சென்ற நபரொருவர் கடந்த இரவு 23ஆம் தேதி 7:30 மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஹட்டனில் இருந்து நுவரெலியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த நபர் பலத்த காயமடைந்தார். விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். காயமடைந்த நபர் நானுஓயா போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 15,000 மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் உர இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குருநாகலில் நடைபெற்ற பொது கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாட்டில் உரப்பற்றாக்குறை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் சிறு போகத்திற்கு நாட்டில் போதுமான உர இருப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உரங்களை பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதுடன் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் கூறினார். இதேவேளை நெல் விதைத்து 45 நாட்கள் கடந்துள்ள போதிலும் உரிய முறையில் உரம் கிடைக்கவில்லை என அரளகங்குவில விவசாயிகள் விசனம் தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் தீ விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அராலி தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 69 வயதான அம்பலவாணர் நாகேந்திரம் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த குறித்த நபர் நடக்க முடியாத ஒரு நீரிழிவு நோயாளி ஆவார். கடந்த 22ஆம் தேதி வீசிய பலத்த காற்றுடன் கூடிய மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தியானது அவரது ஆடையில் பற்றி அவர் தீக்காயங்களுக்குள்ளாகினார். இந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.